சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு சில மாவட்டங்களில் சில மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு கூட சேர்ந்து சில நிர்வாகிகள் வேற கட்சியில் போய் இணைஞ்சிருக்காங்க. அவங்க போறப்ப கூண்டோட கலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பொய். ஏன்னா அதே மாவட்டங்களில் அங்கேயே ஏற்கனவே நிர்வாகிகளாக இருந்தவங்க தான் இன்றைக்கு மீண்டும் மாவட்ட செயலர்களாக இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 19 பாராளுமன்ற பொதுத் தேர்தல் முடிந்தவர்களும் இதே போல பல மாவட்டங்களில் இல்ல பல பேர் வேற கட்சிக்கு போனாங்க. உங்களுக்கு தெரியும், 21 சட்டமன்ற பொதுத் தேர்தல் முடிஞ்சது போனாங்க. இப்பயும் அது மாதிரி போயிருக்காங்க. அந்த இடத்துல எங்களுக்கு ஏற்கனவே நிர்வாகிகள், ஏற்கனவே அனுபவம் பெற்றவர்கள், அவர்களுக்கு இணையான நிர்வாகிகள், ஏற்கனவே செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் புதிதாக நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டிருக்கார்கள். கூண்டோட எல்லாம் யாரும் கலைக்கவும் முடியாது, கலைக்கவும் இல்லை. ஒரு சிலர் கூண்டோட கலைச்சுன்னு சொல்லிட்டு போனவர், அவருக்கு குவாரி இருக்காங்க. அந்த குவாரியில இப்ப பிரச்சனை வருங்கிறதா அவங்க சுயநலத்தால போயிருக்காரு தவிர, இதை கூட நான் சொல்ல விரும்பல வேணாம்னு நினைச்சேன். ஏன்னா சில தொலைக்காட்சிகள்ல அவங்க சொன்ன செய்தியை போட்டாங்க, அதுக்காக சொல்கிறேன். இது போல கட்சி மாறி செல்பவர்களுக்காக நாங்கள் வருத்தப்படத்தான் முடியும். இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது இது போன்ற கட்சி தாவிகளுக்காக அல்ல, என்னோட பயணிக்கிற உண்மை தொண்டர்களுக்காக. அதனால அந்த இடத்துல உடனடியாக அடுத்த நிர்வாகி அந்த இடத்துல அந்த பதவியை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதிமுக நிறைய பேர் முன்னாள் அமைச்சர்கள் போறதெல்லாம் பார்க்க முடியும். ஒரு ஆளுங்கட்சி நோக்கி போறது புதுசு இல்லாட்டி கூட அதிமுக இப்படி வேகமா கரைகிறதுலாம் புள்ளிகள் சொல்றாங்கல்ல. சில பேரு கட்சி தோல்விக்காக ரீவாம் பண்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு கட்சி தலைமையிட்ட பேசுறது இதான் நாங்கள் கடந்த காலத்தில் பார்த்திருக்கோம். இப்ப புதிதாக நமது கூட்டணி, நமது கட்சி வெற்றி பெறலன்னாலும் சீட்டு கிடைக்காம இருந்தவங்க, இல்ல பல்வேறு சொந்த காரணங்களுக்காகத்தான் போறாங்க. இன்னும் பார்த்தா சில நண்பர்கள் போனாங்க, பரிதாபமா இருந்துச்சு. அவங்க நீங்களே தொலைக்காட்சிகள்ல போட்டீங்க, நான் அப்பதான் பார்த்தேன். ஒரு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட்னா 10 மணிக்கு அங்க கேட்டை கூட திறக்காத அளவுக்கு இருக்கிற இடத்தை நோக்கி இவர்கள் போனது. இன்னும் பல முறை மந்திரியா இருந்தவங்க, எனக்கு தெரிந்து 25 ஆண்டுகளாக அவர்கள் அந்த பகுதியில் கட்சியால பலன் பெற்றவர்கள். இன்றைக்கு தோல்வி அடைந்ததுனால அவங்களும் பொறுப்பு தானே. தோல்விக்கு கட்சி மாத்திரம் பொறுப்புன்னு சொல்றதை விட, ஏன்னா பல பேர் இன்னைக்கு போனவங்க ஏற்கனவே அங்கே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து அமைச்சர்களாக இருந்தவர்கள் தான். அவர்களோட நான் சில பேர்ட்ட கூட பேசினேன். அவர்கள் 1000 காரணம் சொல்றாங்க. எந்த காரணம் இருந்தாலும் கட்சியில இருந்துட்டு அதை நிவர்த்தி செய்யறதுக்கு, அதை சரி செய்யறதுக்கு தலைமையிட்ட இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி செய்யலாமே தவிர, இது மாதிரி போறவங்க அவங்களை பத்தி ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. அவர்களுக்காக வருத்தப்படதான் செய்ய வேண்டியது. அமமுக சில நிர்வாகிகளும் அதே போல அதிமுக சில நிர்வாகிகளும் சமூக வலைதளங்கள்ல பேஸ்புக்ல தான் எழுதுறாங்க, இது சரியான தருணம், அமமுக அதிமுகவோட இணையணும், டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு முக்கிய பொறுப்பு எடுத்து வழி நடத்தணும் அப்படின்னு பேசுற கருத்தெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. கருத்து என்ன? 2017 நான் துணை பொதுச்செயலாளராகி 2 மாதத்திலேயே என்ன நீக்கினாங்க. அவர்களுக்கு துணையாக அவர்கள் கூட செயல்பட்டவன் தான் நான். அதனால 6 மாதம் பொறுத்து இருந்தேன். ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம், வெயிட் பண்ணேன். ஏன்னா அம்மாவுடைய கட்சி அவசரப்படக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு மனிதனும் தன்னை சுய கௌரவத்தை பாதிச்சா யாருக்கும் கோபம் வரும். இருந்தாலும் பொறுமையா இருந்தேன். அதை தொடர்ந்து அமமுக ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த 9 ஆண்டுகளாக எங்க கட்சி தமிழ்நாட்டில் ஒரு கட்சியாக இருக்குது. 2021 தேர்தல் அப்ப கூட அமித்ஷா அவர்கள் என்னை அழைத்து நீங்கள் எல்லாம் ஒன்னா வரணும்னு சொன்னப்ப கூட நான் ஒரே கட்சியா வரல, நாங்க கூட்டணியில வரணும் அப்படின்னு சொன்னா அது நடக்காம போச்சு. திரும்பி 26 அதே மாதிரி என்ன அழைத்து பேசினா நான் மன வருத்தங்கள் எல்லாம் விட்டுட்டு நாங்க எல்லாமே மீண்டும் அதிமுக ஆட்சி வரணும், அம்மாவுடைய ஆட்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து என்டிஏ கூட்டணியில எல்லாரும் முயற்சி செய்தோம். அது நடக்காமல் போய்விட்டது.
இப்பொழுது நீங்க சொல்ற மாதிரி ஊடகங்கள்ல சோசியல் மீடியால வருது. நான் இப்ப அவங்க கூட தானே இருக்கேன், கூட்டணியில் இருக்கேன். நான் நினைச்சிருந்தா எங்க எம்எல்ஏ தட்டி தூக்காம நானே ஆதரவு கொடுக்கறதுக்கு பல பேர் பல வழிகளில் முயற்சி செஞ்சப்ப நம்ம ஒரு கூட்டணியில் இருக்கோம். நான் மற்ற அரசியல்வாதி மாதிரி கிடையாது, மற்ற கட்சிகள் மாதிரி ஒரு கூட்டணியில் ஜெயிச்சுட்டு அதுக்கு நேர் எதிரான இன்னொரு கூட்டணியில போய் அமைச்சராவது இல்ல ஆதரவு அளிக்கிறது. அதுக்கு காரணம் ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது, இன்னொன்னு பாஜக ஆட்சி வந்துவிடக்கூடாது என்றெல்லாம் சொல்லிட்டு போறது தவறு என்று நினைப்பேன். நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்கள் 11 தொகுதியில போட்டிட்டோம். அதுல ஒரு தொகுதியில தான் வெற்றி பெற முடிஞ்சது. அந்த தொகுதியில எங்களுக்கு மற்ற கூட்டணி கட்சிகளும் உழைத்து, அந்த நிர்வாகிகள் உழைப்பு, தொண்டர்கள் உழைப்புல தான் வெற்றி பெற்றிருக்கோம். அதனால நம்ம அந்த கூட்டணியில இருப்பதுதான் கூட்டணி தர்மம். அதுதான் என்னுடைய குணாதிசயம் கூட. அதனால அந்த கூட்டணியில் நிற்கிறோம். இப்பயும் நாங்க தேர்தலுக்கு பிறகும் தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக மற்றும் அதிமுகவுக்கு உறுதுணையாக தான் நிற்கிறோம். இதுல நீங்க சொல்ற மாதிரி இந்த கடினமான நேரத்திலேயும் நான் அதிமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்கேன். அதனால ஒரே கட்சியா இணைந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருப்பதாக மற்றவர்கள் நினைக்கலாம். எங்க கட்சியில யாரும் என்னட்டு அது மாதிரி என்னட்டு இந்த நிர்வாகிகளும் தலைமை கழக நிர்வாகிகளும் மாவட்ட செயலர்களும் என்கிட்ட பேசல. சரி பாப்பா, வெயிட் பண்ணுவோம். தமிழக அரசியல் கடுமையான ஒரு சோதனையை எதிர்கொண்டு இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொண்டு பேசுனீங்களா சமீபத்தில்? நான் தேவை ஏற்படும் போது அவரோட பேசிட்டார். சமயத்தோட ஒரு வார்த்தை கூட பேச. ஒரு மாத புதிய அரசுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இதோட 1 மந்த் முடிச்சு இப்ப எப்படின்னா, எந்த ஒரு ஆட்சிக்கும், அது குறிப்பா இது ஒரு புதிய ஆட்சி, அமைச்சர்கள் எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர்ல இருந்து செங்கோட்டையன் அவர்களை தவிர மற்ற எல்லார்களும் புதியவர்கள். அவர்களுக்கு நிர்வாக பயிற்சிக்காக இல்ல அரசாங்கத்தை ஆட்சி முறையை புரிஞ்சுக்கிறதுக்காக 6 மாதம் கால அவகாசம் அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நியாயம்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க ஒன்ன மறந்துடுறாங்க, எங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டீங்க, எங்களை எங்க மேல பொறாமப்பட்டோம், எங்க மேல ஆட்சிக்கு வந்தது பிடிக்காம பேசுறீங்கன்னு சொல்றாங்க. அது தவறு. இப்ப விவசாயிகள் ஒன்னும் நீங்க தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னீங்களே அந்த பயிர்க்கடன் எல்லாம் தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு ஒன்னும் அவங்க ஒன்னும் யாரும் கேட்கல. நீங்களா உங்க வாக்குறுதிகள் மீறி விவசாயிகளை ஏமாற்றுற மாதிரி ஆர்பிஐ நாம்ஸ் எல்லாம் காரணம் காட்டி நிதிநிலைய காரணம் சொல்லி ஒரு நடவடிக்கை எடுக்கிறப்ப அதுல விவசாயிகள் போராடுறாங்க, விவசாயிகள் அதில் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. அவங்க நீங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாதிரி எங்களுக்கு முழுவதுமாக கடன் தள்ளுபடி செய்யுங்கன்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஒரு அரசியல்வாதியாக இருப்பதை தாண்டி எப்படி ஊடகங்கள் அதை எடுத்து நீங்க செய்தியாக்குறீங்க? அதே மாதிரி ஒரு சாமானிய மகனாக இங்க இருக்கிற ஒரு குடிமகனாக நானும் அதை எடுத்து அரசாங்கம் அதை செய்யணும், முழுது தள்ளுபடி செய்யணும், இது மாதிரி ஏமாற்று வேலை செய்யக்கூடாதுங்கிற வார்த்தை சொல்றோம். அது ஏமாற்று வேலை தானே. அதே மாதிரி 200 யூனிட் மின்சாரம், அவர் மாதம் ஒன்றுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் சொல்லிட்டு அதை செய்யாம 2 மாதத்திற்கு ஒரு முறை தான் 200 யூனிட் மின்சாரம், அது 500 யூனிட்டுக்கு மிகாமல் இருக்கணுங்கிறதெல்லாம் சொன்னதும் இது தவறு. இது மாதிரி சொல்லக்கூடாது. அதுபோல நிதிநிலைய காரணம் காட்டுறீங்க. 10 லட்சம் கோடி கடன் இருந்தது எல்லோருக்கும் தெரியும். நீங்க தேர்தல் வாக்குறுதி சொல்றப்பெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கமே அதை அசம்பிளியில தெரிவிச்சிருந்தாங்க. நீங்க போகாத ஊருக்கெல்லாம் வழி சொல்லி, என்னுடைய கருத்து அவங்க ஆட்சிக்கு வருவோமா என்பதே அவங்களுக்கு ஒரு டவுட்டா இருந்திருக்கும் தான் நினைக்கிறேன். அதனால 2500 ரூபாய், ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு திரு ஸ்டாலின் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா கடுமையான நிதி நெருக்கடி இருக்கு. அவரே கூட 21 தேர்தல் அப்ப ஒரு 10 ஆண்டு அம்மாவுடைய ஆட்சி இருந்ததுனால ஒரு மக்கள் மாற்ற வேண்டும் என்று வாக்களித்தாங்க. அப்ப தேவையில்லாம இந்த வாக்குறுதியெல்லாம் சொல்லிதான் அவர் 5 வருஷத்துல மாற்றிக்கிட்டார். பழைய ஓய்வூதிய திட்டம், இது மாதிரி பல அதுலதான் அவர் 5 ஆண்டுகள் அதுல போராடி எல்லாரும் தமிழ்நாடு ஃபுல்லா போராடி அவர் ஆட்சி போனது. இவர்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்றா நாங்க வரோம்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் எங்களுக்கு மாற்று என்று சொல்லிவிட்டு நாங்க சொன்னதான் செய்றாங்க. இப்ப இது புதிய ஆட்சியா தெரியல, திமுக ஆட்சியோட நீட்சியா தான் தெரியுது.
ஏன்னா அவர் எப்படி பழைய ஊதிய திட்டம் சொல்லிட்டு அதுல எப்படி பல்ட்டி அடிச்சாரோ அதே மாதிரிதான் இவங்க எல்லாமே செய்யறாங்க. இவரால 2500 ரூபாய் எப்போ கொடுக்க போறாரு, வெயிட் பண்ணுவோம். அது மாதிரி வீடுகளுக்கு குடும்ப தலைவர்களுக்கு 6 கேஸ் சிலிண்டர் தரேன்னாரு. இதை நாங்க இல்ல, சோசியல் மீடியாலேயே பல பேர் பொதுவானவர்கள் அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்களே இதெல்லாம் கிரிட்டிசைஸ் செய்யறாங்க. இன்றைக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இன்ஸ்டாகிராம்லயே ரீல்ஸ் போட்டு ஆட்சியை தொடரலாம்னு நினைச்சா இப்ப அன்னைக்கு பாக்குற இபி பில் எல்லாம் ஜிபேல பே பண்ணலாம் அப்படின்னு நாங்க புதிதாக எங்க ஆட்சியில் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அது கிடையாது. அது ஒண்ணு அந்த இன்ஸ்டால அவங்க போடுற அந்த விஜய் வார்த்தையில சொல்லணும்னா ஆச்சரிய குறிகளை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு எதிர்வினை ஆற்றுறாங்க. அதனால இந்த ஆட்சி நல்ல முறையில் நடக்கணும். ஏன்னா மக்கள் உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கொடுக்கவில்லை என்றாலும் நீங்க தான் தனிப்பெருங்கட்சியா வந்தீங்க. 108 தொகுதியில வெற்றி பெற்றீர்கள். சில பேரை தட்டி தூக்குனீங்க, சில பேரை வீடு வீடா போற மாதிரி போய் கெஞ்சி கூத்தாடி வாங்கினீங்க. இன்னும் சொல்ல போனா ஊழல் கட்சின்னு அதிமுக சொல்லிட்டு அதுல 25 எம்எல்ஏக்களை அவங்களா எங்களுக்கு அப்படியே தேடி வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு என்ன அவர்கள் எல்லாம் என்ன ஒன்னும் தெரியாது பப்பாவா? அவர்களுக்கு யார் பேசினா என்ன பேசினாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பேசி அவங்கள 25 பேரை நடு ரோட்ல நிறுத்தினதுதான் மிச்சம். இப்ப 4 பேர் அதுல ரிசைன் பண்ணிட்டு வேற அங்க போய் நம்ம ஆளுங்கட்சியில எம்எல்ஏவா இருந்தாதான் நாங்க தொகுதிக்கு செய்ய முடியும்னு அவங்க விடுற கதையெல்லாம் பார்த்து நம்மளுக்கு ரொம்ப சிரிப்பு தான் வருது. ஏன்னா ஏற்கனவே அவங்க 5 ஆண்டுகள் அதை சொன்ன நபர் எதிர்கட்சியில எம்எல்ஏ இருந்தவர் தான். அவருக்கு ஆளுங்கட்சியில போய் சேரணும், அவருக்கு பல தொழில்கள்ல பாதிப்பு வரும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதுல நிறைய பேர் நீங்க சொல்றீங்களா வெளியில போறவங்க இதே மாதிரி நேரத்துல போறாங்கன்னா அவங்களுடைய சொந்த காரணங்கள் தான். நீங்க யார எந்த பத்தி நீங்க கேட்டாலும் என்னால அதுக்கு காரணம் சொல்ல முடியும். ஐயோ அவங்கள நான் விமர்சிக்கிறதுக்கு இல்ல, சொந்த காரணங்கள்ல நாங்க போய் ஆளுங்கட்சியில தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி தலைமை மேல விமர்சனம் செய்துவிட்டு போவதுங்கிறது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு புதிய நடைமுறையை யார் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது தெரியும். இன்னும் சில பேர் அவர்களுக்கு ஆதரவாக வீரவசனம் பேசுறாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி குதிரை பேரம் நடக்கலையா, கழுதை பேரம் நடக்கலையா? அது மாதிரி டிடிவி தினகரன் குதிரை பேரத்தை பற்றி பேசுகிறாரா? அவர் கேள்வியில எனது பதிலேயே கேள்வி இருக்கிறது அப்படிலாம் பேசுறாரு.